ஹாய்டா, இன்றைக்கி நம்ம டேக்குக்கோட ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். இது ரெக்வஸ்ட் ஒன் ஷாட்டு தான். ஸோ அந்த கமெண்ட் பாக்ஸில் என்ன சொன்னீங்களோ நான் அதுபடி தான் அந்த டைட்டில் சூஸ் பண்ணி தான் ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேவா? இதில் ஏன் டாப் ஜேகேவா போடல அப்படிலாம் கேட்காதீங்க. ரெக்வஸ்ட் வந்தது டாப் டேவா வச்சு தான் வந்துச்சு. ஓகே, இது எப்படின்னு சொல்லி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ சீன் ஓப்பன் பண்ணால் ஒரு பையன் அப்படியே பெட்டில் குப்பை கடிக்க படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்கான். டேய் டே டே என்னம்மா எந்திரிடா. எதுக்குமா? எந்திரிடா. அம்மா சண்டே தானம்மா, தூங்க விடுங்கம்மா. நீ எந்திரிடா. கொஞ்சம் மார்க்கெட் போகணும், திங்ஸ் ஆகணும்டா. எந்திரிடா. அம்மா டயர்டாக இருக்குமா, தூங்க விடுங்கம்மா. டேய் நீ வீட்டில் வெட்டியாக தானே இருக்க, ஏஞ்சி வாடா. அம்மா நான் எங்கம்மா வெட்டியாக இருக்கேன்? நான் இப்போ தானம்மா காலேஜ் முடித்தேன், ஏம்மா என்னை படுத்துற? டே எந்திரிடா, திங்ஸ் ஆகணும்டா. எப்போ நீ தானடா வருவேன்? அதான் சொல்கிறேன். எப்போ ஏன் என்னையை மட்டும் கூப்பிட்றீங்க? ஏன் எங்கண்ணே கண்ணங்காரன் ஒருத்தருக்கான அவளை கூப்பிட்டு போக வேண்டியதானே? டே அவன் ஒர்க்குக்கு போகிறான்ல, பாவன்டா, டயர்டாக இருப்பான்ல. சரி அந்த குட்டி சாத்தா என்ன பண்ணுது, அதை கூட்டிகிட்டு போங்க. டே அவன் சின்ன பையன்டா. போங்க வர்றேன். டே சீக்கிரம் ஃப்ரெஷ் ஆகிட்டு வர்றேன், போங்க. ஓகே அப்படின்ட்டு அவங்க அம்மா கீழே இறங்கிடுறாங்க. இப்போ டேவும் அப்படியே ரெடியாகி கீழே வர்றாரு. வரும்போதே பார்த்தா ஜங்குக் சோஃபா மேலே ஸ்நாக்ஸ் பவுல் நிறையா ஸ்நாக்ஸ் தூக்கி வச்சுட்டு சின்சான் பார்த்துட்டு உட்காந்துருக்காரு. இவனை மட்டும் எவனாவது ஏதாவது கேட்குறாங்களா? என்னையே இதுக்கு எடுத்தாலும் வந்து நோண்டுறது, வேலை வாங்குறது. சை, காலேஜ் முடித்து 1 மாதம்தான் ஆகுது, நம்மளை இந்த விரட்டுறானுங்க. இதுவும் தானே காலேஜ் முடிச்சிச்சு. ஆனால் இதையெல்லாம் ஒரு வேலையை வாங்க மாட்டாங்க. என்னையே போட்டுட்டோம் ஏனோ. சை. இப்போ மைண்ட் வாய்ஸில் பேசிகிட்டே ஜங்கு கிட்ட போகிறாரு. இப்போ இந்த பவுலில் இருக்க ஸ்நாக்ஸ் ஒன்று எடுக்கிறாரு. அத்தை. இப்போ டேவோட அம்மா கிச்சன்லேருந்து வெளியே வராங்க. என்னாச்சுடா சொல்லலாம், ஏன்டா அழுகுற? அங்கே பாருங்க ஸ்நாக்ஸை பிடுங்குறான். டேய் எதுக்குடா அவன் இதை நீ எடுத்து சாப்பிட்ற? அம்மா ஒன்று தானம்மா எடுத்தேன். டே அவன் இது எதுக்குடா நீ எடுக்கிற? உள்ளே இருக்கலாம், அங்கே போய் எடுத்து திங்க வேண்டியதானே? ஏண்டா ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிட்டது குத்தம்மான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. இப்போ கிச்சனுக்குள்ளேருந்து ஜங்குக்கோட அம்மா வர்றாங்க. ஏன் நீ எப்போ பார்த்தாலும் டேவை திட்டிகிட்டே இருக்கீங்க? கேளுங்க அத்தை. இப்போ என்ன நீ சொல்கிறது? எப்போ பார்த்தாலும் இவங்கிட்ட வம்பிழுத்துட்டே இருக்கான். அண்ணி விடுங்க, நீ சின்ன பசங்க அப்படி தான் இருப்பாங்க. இவனுக்கு தான் வயசாகிடுச்சு. இவனை நீங்கள் செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சுருக்கீங்க. அண்ணி சின்ன பையன் தானே. என்ன சின்ன பையன்? டேக்கும் அவனுக்கு ஒரே வயசு தான் ஆகுது. ஆனாலும் சின்ன பையன் கெடுத்து வச்சுருக்கீங்க. எனக்கு அவன் சின்ன பையன் தானே. வீட்டில் இவன் லாஸ்ட்டாக போகிறதுனால யாரும் இவனை திட்டுறதில்ல. அதனாலே இவன் ஓவர் ஆடிக்கிட்டு இருக்கான். போம்மா, எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்க. ஆமாம், மடியில் தூக்கி வச்சு கொஞ்சம் வா போ. சரி கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேம்மா. சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கோட அம்மா டேவோட அம்மா எல்லோரும் கிளம்புறாங்க. எல்லாருமே ஜாயின்ட் ஃபேமிலி தான். ஓகேவா? அவங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஜங்குக்கோட அம்மா டேவோட அம்மா எல்லோரும் ஷாப்பிங்காக முடிச்சுட்டு இப்போ அப்படியே வீட்டுக்குள்ளே வர்றாங்க. தான் முன்னாடி வந்திருப்பார். வந்து நுழையும் போது பார்த்தா ஜங்குக்கு பக்கத்தில் டேவோட அண்ணாக்கு என்ன பேர் வைக்கலாம்? சரி அர்ஜுன் வச்சுப்போம். ஆயிடா வச்சுட்டேன் ஆர்மிஸ். ஜங்குக்கும் அர்ஜுனும் உட்காந்து பக்கத்தில் வீடியோ கேம் விளாண்டுட்டு இருக்காங்க. டேக்கு செம்ம கடுப்பாகுது. ஏன்டா இங்கே ஒருத்தன் காலையில் எழுந்திரிச்சா இழுத்துட்டு போய் எல்லாத்தையும் மாடு மாதிரி இழுத்துட்டு வந்து இங்கே உட்காந்து கேமாக விளாட்றீங்கன்ட்டு வாங்கிட்டு வந்த எல்லா திங்ஸையும் அப்படியே 2 பேர் மேலே விட்டு வீசுறாரு. கிரமா மாடி கித்துக்கடா எரியிற. பொழுது போகலாம், அதான் ஏறுறேன், எடுத்து உள்ளே வச்சுற பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ஏறி போகிறார் ரூமுக்கு. இப்போ அர்ஜுனும் ஜங்குக்கும் சேர்ந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் கிச்சனில் வைக்கிறாங்க. என்னடா நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்க? நீ பெற்று வச்சுருக்கல ஒன்று, அதான் விட்டு எரிஞ்சிட்டு போச்சு, அதான் டெலிவரி பண்ண வந்தேன். சரிடா எதுக்கா திட்டிக்கிட்டே இருக்கேன்? ஒன்றும் இல்லை, எனக்கு திட்டணும்னு ஆசையா, அதான் திட்டுனேன். இப்போ ஜங்குக்கு நம்ம தான் ஜங்குக்கை பார்த்து கேட்குறாங்க. டேய் என்னம்மா, எங்கடா உங்கள் அண்ணன்? அவன் தூங்கிட்டு இருக்காம்மா. இன்னும் மடைஞ்சு வரல, தெரில. போய் அவனை எழுப்பு போ. வா போடா. சரி. இப்போ ஜங்குக்கு அப்படியே ரூமுக்கு போகிறாரு. போய் ஜேசன் டேய் எருமா எந்திரிடா. தூக்காதுடா, எந்திரிடா போடா. டேய் அம்மா கூப்பிட்றாங்கடா, எந்திரிடா.
தூக்கம் வருதுடா. டேய் மணியை பாருடா. எத்தனைடா? மணி 12. எந்திரி. சரி. இப்போ ஜேசன் அப்படியே மண்டையை சொல்லிட்டு அப்படியே எந்திரிக்கிறான். இப்போ அவனை அப்படியே ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு கீழே வர்றான். வாங்க ராசா, இப்போ தான் வர டைம் கிடச்சிச்சா? இல்லைம்மா, நைட் ஃபுல்லாக ஒரே ஒர்க்குமா. ஆஹா, இதுக்கு தான் சொன்னேன் வேறு கம்பெனிக்கெலாம் போகாதடா, நம்ம கம்பெனிலே வேலை பாருன்னு. கேட்குறானா? சும்மா சும்மா அதே சொல்லாத. எனக்கு என்ன பிடிக்குமோ அதை தான் நான் செய்வேன். சரிப்பா, எதுவும் சொல்லலை. அம்மா காஃபி இந்தாடா. 12 மணிக்கு வந்து காஃபி குடிக்கிறான். இப்போ ஜேசனும் காஃபி கப்லாம் வாங்கிட்டு போய் அப்படியே டைனிங் டேபிளில் உட்கார்றாரு. பக்கத்தில் தான் அர்ஜுனும் உட்காந்துருக்காரு. குறுன்னு ஜேசனையே பார்த்துட்ருக்காரு. இங்கே எதுக்கு நம்மளை பார்க்குறான்? இப்போ இவர் காஃபி குடிச்சிட்டே ஒரு கண்ணால் பார்க்குறாரு. என்ன? இப்போ மறுபடியும் காஃபி குடிச்சிட்ருக்காரு. மறுபடியும் அவர் அப்படி தான் குறுன்னு பார்க்குறாரு. ஸோ என்னன்ற மாதிரியே அப்படியே ஐப்ரோ ரைஸ் பண்ணி கேட்குறாரு. இவர் இப்படி கேட்க அவர் அப்படியே டொய்ங்கன்னு ஒரு கண் அடிக்கிறாரு. மொத்தாடி என்கிட்ட பேசக்கூடாதுன்ட்டு அவர் அப்படியே கீழே குடிச்சிக்க தடை முறவே இல்லை. அதுக்கடுத்து ஜங்குக்கு அதை பார்த்துட்டாரு. ஓஹோ, என்ன ட்ராக் ஓடுதா? சரி இப்படியே ஜாலியாக அந்த டைம் போக இப்போ அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிட்டு 2 பேர் வர்றாங்க. ஐ தாத்தா பாட்டி அப்படி சொல்லிட்டு ஜங்கு கொடுன்னு ஓடி போய் 2 பேரும் அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாரு. இந்த சத்தம் கேட்டு எல்லாரும் அப்படியே ஹாலுக்கு வர்றாங்க. இப்போ மா பா அத்தை மாமா என்ன முடிஞ்சிருச்சா டோர்லாம்? முடிஞ்சிருச்சுடி. ஐயோ டயர்டாக இருக்குது. காலு கையெல்லாம் வலிக்குது. காலம் போன கடைசியில் இந்த ஆளை அங்கே வா இங்கே வான்னு கூட்டிகிட்டு என்ன சுற்றுறான். சரி இப்படி புலம்பிட்டே 2 பேரும் வந்து இப்போ அப்படியே சோஃபாவில் உட்காடுறாங்க. ஜங்குக்கு தான் அவங்க தாத்தா பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு தாத்தா என்னடா தாத்தா எனக்கு என்ன வாங்கிட்டேன்டா? டே நான் போனது கோயிலுக்குடா. எனக்கு வந்து வாங்கலையா? உன் தாத்தா கிட்ட கேட்டால் எப்படி கிடைக்கும்? அந்த ஆளுக்கு வாசலை விட்டு கால் வச்சா யாருமே ஞாபகம் இருக்க மாட்டாங்க. இதில் நீ கேட்டதை வாங்கிட்டு வருவாக்கும். அதானே நீ கேட்டது? ஆமாப்பட்டி. வாங்கிட்டு போய் உன் தாத்தாக்கிட்டே உட்காந்துக்கோண்ணே. வாங்குறது ஃபுல்லாக நான். ஆனால் போய் உன் தாத்தாக்கிட்டே உட்காந்துக்கோ. போடா போ. எங்கே என் பேரனை காணோம்? அத்தை அவன் மேலே இருக்கான். கூப்பிடவனே. சரிங்க அத்தை. இப்போ டேவோடம்மாவும் டேவை கூப்பிட்றாங்க. அவர் அப்படியே கீழே வர்றாரு. என்னம்மா? டார்லிங் வந்துட்டியா? டே வாட்ஸ்அப்லாம் வா பார்த்து எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா? அப்புறம் ஏன் டார்லிங் என்னை விட்டுட்டு போனேன்? நான் கூப்பிட்டேன், நீ தானடா வரல. டார்லிங் கோயிலுக்கெலாம் கூப்பிட்டா எப்படி டார்லின்னு வருவேன் நான். போடா. சரி போயிட்டு அந்த பிளேஸ்லாம் நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி டேவோட பாட்டி அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க பாட்டிக்கு டேனா செல்லும், தாத்தாவுக்கு ஜங்கோக்னா செல்லும். அம்மா என்னங்க அத்தை? அவளையும் கூப்பிடு அப்படின்னோடனே இப்போ டேவோட அம்மா ஜங்கோக்கோட அம்மா வந்து நிற்கிறாங்க. எங்கே அவங்க 2 புருஷங்களையும்? அத்தை வேலைக்கு எப்போ பார்த்தாலும் வேலைன்னு ஆஃபீஸ் கட்டிக்கிட்டே அழுகுறானுங்க 2 பேரும். சரி நான் பெற்றதான் சரின்னு பார்த்தா நான் பெற்றது கட்டிட்டு வந்தாலும் சரி இல்லை, 2ம் ஒன்றாவே ஆஃபீஸில் கிடக்குதுங்க. ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க. சரிங்க தான் அப்படின்ட்டு ஃபோன் போடுறாங்க. இப்போ அவங்களும் வர்றாங்க. என்னம்மா எதுக்குமா அவசரமாக கூப்பிட்டேன்? டேய் வந்துலடா. சரி அப்படின்ட்டு 2 பேர் வந்து அப்போ அப்படியே கம்முக்குன்னு உட்காந்துக்கிறாங்க. இப்போ எல்லாம் ஹாலில் தான் உட்காந்துருக்குதுங்க. எதுக்குமா கூப்பிட்டேன்? இருடா சொல்கிறேன், அவசரம் கொடுக்க. நான் கோயிலுக்கு போயிருந்தேன்ல. ஆமாம், நீ சொல்ல விடு. சரி சொல்லுங்க. அங்கே ஒரு இடத்துல ஜாதகம் பார்த்தேன். யாருக்குமா? உனக்கு தான் கல்யாணம் பண்ணுறதுக்கு. ஓ அப்படியா? சரி செருப்பு பிஞ்சு போயிடும். கல்யாண வயசில் 4 பசங்களை வச்சுக்கிட்டு பேசுகிற பேச்சப்பாரு. ஏமாச்சா சும்மா இருங்களே. அத்தை சொல்லுங்க நீங்கள். அதான்டா ஜாதகம் பார்த்தேன். சரி இன்னும் 1 மாதத்துக்குள்ளே 4 பேர்த்து கல்யாணம் பண்ணிடுமாண்டா. ஏம்மா? அப்படி தான் போட்டிருக்கு. இல்லைன்னா அடுத்த 1 வருஷம் ஆகுமா, தள்ளி போகுமா, வீட்டில் எந்த விசேஷமும் நடக்காதுன்ட்டாங்க இவங்க ஜாதகத்துக்கு. சரிம்மா, அந்த 1 மாதத்துக்குள்ளே கல்யாணம் நடக்கும்னா எங்கம்மா போய் 4 பேர்த்துக்கும் மாப்பிள்ளை எடுத்துடுறது? டேய் வீட்டுக்குள்ளே வச்சுட்டு எதுக்கடா போய் வெளியே தர்ற?
என்னம்மா சொல்கிறீங்க? ஆமாண்டா, அர்ஜுனுக்கு ஜேசனை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், டேக்கு ஜங்குக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். இப்போ ஜங்குக்கு உட்காந்து பனானா மில்க்ஷேக் குடிச்சிட்டு இருப்பாரு, இதை இப்போ அப்படியே துப்பிடுறாரு எல்லாத்தையும். பாட்டி, என்னடா ஏன் உனக்கு இந்த விபரீத விளையாட்டு? சும்மா இருடா, இப்போ பார்த்தாலும் விளாண்டுக்கிட்டே இருக்க. விளாண்டுட்டு இருக்கேனா? என் வாழ்க்கை உங்களுக்கு விளையாட்டு மாதிரியாடா தெரியுது? இப்போ அப்படியே ஜங்குக் நிமிந்து டேவை பார்க்குறாரு. டே அவரை பாட்டு கூலாக உட்காந்துருக்காரு. ஜங்குக் தான் இங்கே திருன்னு முழிச்சுட்டே உட்காந்துருக்காரு. இப்போ எல்லாம் பேசி முடிச்சுட்டு அவங்க ரூம் பக்கம் போயிட்டாங்க. இப்போ டைம் வந்து மதியம் ஒரு 3 மணி அந்த மாதிரி இருக்கும். எல்லோரும் மத்தியானம் சாப்பிட்டு அப்படியே தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்குக் பொறுமையாக ரூம் டோர் ஓப்பன் பண்ணி தலையை விட்டு வெளியே எட்டி பார்க்குறாரு. எல்லாம் தூங்குறேன். இப்போ ஜங்குக் பொறுமையாக பூனை மாதிரி நடந்து இப்போ அப்படியே டே ரூம் ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே உள்ளே வந்து சாத்திடுறாரு. ஓய், வேறோம்னா நீ என்ன பண்ணுற? ஓ, மாமா பார்க்கம்பியா? செருப்பு. ஏன் டி, என்னடா கீழே 2 பேர் கல்யாணம் பண்ணுறான்றாங்க, நீ என்ன அமைதியாகவே இருக்க? நான் என்ன சொல்லணும்? வேணும்னு சொல்ல வேண்டியதுனடா. எதுக்குண்ணா? உனக்கு தான் என்ன பிடிக்காது. நான் ஒன்று சொன்னேன்னா இல்லை, ஆனால் நீங்கள் அப்படி தானே என்கிட்ட எப்போ பார்த்தா அம்பளுக்கிட்டே இருப்பேன். அது உன் முறைப்பேன், அதனால நான் அப்படி தான் வம்பிழ்ப்பேன், அவ்வளோதான். ஆனால் எனக்கு ஒன்று பிடிக்கல. என்ன எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கே? டேய் வேணாண்டா, நல்லா இருக்காதுடா அது. அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, எனக்கு இல்லை கல்யாணம் ஓகே தான், ஆனால் எனக்கு வேணாம். அப்போ நான் என் மாமான்னு கூப்பிடு, நான் நிறுத்திடுறேன். அதான் கூப்பிட மாட்டியா? எங்கள் அண்ணனை மட்டும் மாமான்னு கூப்பிட்றேன். என்னை ஒரு நாளாவது கூப்பிட்ருக்கியாடா நீ? அது நீ ஏன்ட்ட அப்படி நடந்துக்கல. வேறு எப்படி நடந்துக்கணும் அப்படின்ட்டு டே கிட்ட வராரு. ஜங்கு கிட்ட. எதுக்கு கிட்ட வர? பின்னாடி போ. முடியாது, நீ தானே மாமா மாதிரி நடந்துக்கணும்ல, அதான் கிட்ட வர. அப்படியே டே கிட்ட வந்து ஜங்குக்கு பிடிச்சி அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. டேய் விடுறா, என்னடா பண்ணுற? ரொம்ப நேரமாக அந்த லிப்ஸு பேசிக்கிட்டே இருந்துச்சா, அதான் முத்தம் கொடுக்கணும்னு தோணுச்சு. போடா பொறுக்கி அப்படின்ட்டு ஜங்கு கொடுக்குன்னு வெளியே ஓடிடுறாரு ரூம் டோரை திறந்துட்டு. ஸோ அப்படியே தான் 1 மந்த் அப்படியே தான் போகுது. ஃபுல்லாக அந்த கல்யாண வேலைனால நிறையா பர்ச்சேசிங் அந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் ஜங்குக்கு பிடிச்சி வம்பிழுத்துட்டு தான் இருக்காரு. வம்பிழுக்கிறது மீன்ஸ் டீஸ் பண்ணுறது, இடுப்பு பிடிச்சி கிள்றது, கணத்தை பிடிச்சி கிள்றது, பிடிச்சி கிஸ் அடிச்சு விடுறது, இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்றைக்கி அவங்க இப்போ ட்ரெஸ் எடுக்க தான் வந்திருக்காங்க, மேரேஜுக்காக ட்ரெஸ் எடுக்க வந்திருக்காங்க. ஜங்கு அத்தா இந்த அதை போய் ட்ரை பண்ணு. சரி அப்படின்ட்டு ஜங்குக்கு அதை வாங்கிட்டு இப்போ அப்படியே ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு போகிறாரு. அப்படியே பின்னாடி நைஸாக கலந்து அப்படியே ஓடிடுறாரு. இப்போ ஜங்குக்கு அந்த ரூம் டோரை சாத்துறதுக்குள்ளே உள்ளே போந்துட்டாரு. நீங்கள் என்னடா பண்ணுறீங்க? என் பொண்டாடி ட்ரெஸ்ஸு கரெக்டாக இருக்கா, நான் பார்க்க வேண்டாமா? நீ எல்லாம் ஒன்றும் பார்க்க வேணாம், போக முடியாது. வெளியே போடா, போக முடியாது. ஓ, நான் இப்படி டப்பல் ட்ரெஸ் மாற்றுவேன், இங்கேயே கழட்டி மாற்று. வெளியே போயிடு. சரி ஒரு கிஸ் கூட நான் வெளியே போகிறேன். வெளியே போடா, கிஸ் கூட நான் வெளியே போகிறேன். ஐயோ போ, நானும் தரமாட்டேன். சரி அப்போ நானே எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு எல்லாம் பிடிச்சி கிஸ் அடிச்சு விட்டுறாரு. போதுமா, வெளியே போ. கிஸ் அடிச்சதுக்கு எப்படி மூஞ்சி வாங்குற? அப்போ மற்றதெல்லாம் பண்ண வெளியே போ. சரி அப்படின்ட்டு இப்போ அப்படியே வெளியே வந்துடுறாரு. இப்போ ஜங்குக்கும் ட்ரெஸ்லாம் ஃபிட் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு வந்துடுறாரு. இப்போ அப்படியே எல்லோரும் காரில் ஏறுறாங்க. வேணுக்கிட்டே பின்னாடி போய் பேக் சீட்டில் உட்காந்துக்கிறாரு. இப்போ அப்படியே அர்ஜுன் பார்த்து முறைக்கிறாரு. முன்னாடி போடா முன்னாடி போடா. நீ வரும்போது பின்னாடி வரல, அப்போ நான் பின்னாடி தான் போடா. முன்னாடி போட, நான் பக்கத்தில் உட்காரணும்டா. உனக்கு என்ன பக்கத்தில் தானே உட்காரணும், இரு. இப்போ தான் தலை அப்படியே டோர் வழியாக வெளியே விடுறாரு. ஜேசன், என்ன முன்னாடி உட்காந்துக்கோங்க.
ஏன்? இல்லை, முன்னாடி உட்காந்துக்கோங்க. பின்னாடி எனக்கு பின்னாடி கொஞ்சம் இடம் கம்மியாக இருக்கு, அதனால் நீங்கள் முன்னாடி உட்காந்துக்கோங்க. சரி. இப்போ ஜேசன் அப்படியே முன்னாடி உட்காந்துட்டாங்க. டைஸ்டா ஐயா பல்ல தெரியுது இப்போ. இப்போ எப்படி உட்காந்துருக்காங்கன்னா, டே டே வந்து விண்டோ பக்கத்தில் உட்காந்துக்கிட்டாரு. பக்கத்தில் டேவோட அம்மா, அதுக்கு பக்கத்தில் ஜங்குக்கோட அம்மா. இப்போ ஜங்குக் தான் முழிச்சிட்டு வெளியே நிற்கிறாரு. என்ன நம்மளுக்கு இடத்த காணோம். வரும்போது 2 காரில் வந்திருப்பாங்க எல்லோரும். அவங்க அப்பாவும் மாமாவும் ஒரு கார் எடுத்துகிட்டு ஆஃபீஸ்க்கு போயிட்டாங்க. இப்போ ஒரே கார் தான் இருக்குது, அதில் தான் எல்லோரும் போய் ஆகணும். ஜங்கு இங்கே வா, அத்தை மடியில் உட்காந்துக்கோ. சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் ஏற்போய் அவங்க அத்தை பக்கத்தில் உட்காந்துக்கிறாரு. சாரி, அவங்க அத்தை மடியில் ஏறி உட்காந்துக்கிறாரு. இப்போ ஜேசனும் சும்மா இல்லாமல் காரை அங்கிட்டு திருப்புறது இங்கிட்டு திருப்புறது யூட்டர்ன் போடுறதுன்னு இதெல்லாம் அழிச்சாட்டிலாம் பண்ணுறாரு. ஒரு காரை குழுக்கிற ஜங்குக்கு அவங்க அத்தை மடியிலேருந்து அப்படியே இப்போ டேப் மடிக்கு ஷிஃப்ட் ஆகிட்டாரு. இந்த பொசிஷன் நல்லா இருக்கே. என்னது? இல்லைடா, உட்காந்துருக்கான்னு சொன்னேன். நான் அங்கேயே போய்க்கிறேன். இரு இங்கேயே உட்காந்துக்கோ, அம்மா கால் வலிக்கும். கால் வலிக்கும்ல. சரி. ஜங்கு கூட்டை மடிக்கே உட்காந்துக்கிறாரு. சும்மா இல்லை, கையை வச்சுட்டு அங்கே தடவுறது இங்கே தடவுறது, ஜங்கு கூட இடுப்பில் கை விடுறதுன்னு செட்டை பண்ணுறாரு. இப்போ அப்படியே மேரேஜ் டே கிட்ட வந்துடுச்சு. அன்றைக்கி முந்தின நாள் நைட்டு தான் நலுங்கு ஃபங்க்ஷன் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. அது வீட்டிலே தான் வச்சுருக்காங்க. செம்ம கிராண்டாக இருக்குது. எப்படின்னா வீட்டு கார்டன் இருக்குல்ல, அந்த சைடு வச்சுருக்காங்க. இப்போ அப்படியே இந்த நலுங்கு ஃபங்க்ஷன் அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. வந்துருச்சு, கால நேரம் சென்றுருச்சு, ஜோடி ஒன்னா ஆயிருச்சு, மேல சத்தம் கேட்டுருச்சு, மேகம் கருத்துருச்சு, மாறி மழை பெஞ்சிருச்சு, மண்ணில் மனம் ஏறிடுச்சு, மஞ்சள் நேரம் கூடிருச்சு. இப்போ அப்படியே நலுங்கு ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு அடுத்த நாள் கல்யாணமும் முடிஞ்சிடுச்சு. ஜங்குக் அவ்வளோதான்டா போச்சுடான்ற மாதிரி உட்காந்துருக்காரு. இப்போ அப்படியே நைட் ஆகுது. ஜங்குக்கையும் ஜேசனையும் நான் ஃபஸ்ட் நைட்டுக்கு அப்படியே ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்குக் தான் அவங்க அம்மாட்ட பிடிச்சி கெஞ்சிட்டு இருக்காரு. அம்மா என்னடா மன போகலம்மா. ஜங்குக் அட்டி வாங்காத, மன போகலம்மா, வெளுத்துப்பட வேண்டாம், உள்ளுங்கிறது போயிடும். மன போகலம்மா, எனக்கு பயமாக இருக்குது. போ, அடி வாங்கிடுவேன்லண்ணா, நாங்கள் யாருமே இந்த வீட்டில் இருக்க மாட்டோம். எங்கே போனீங்க? அதுவா, அது இன்றைக்கி கெஸ்ட் ஹவுஸ் போகிறோம், பாட்டி அங்கே போக சொல்லிட்டாங்க, அதனால எல்லோரும் அங்கே போகிறோம். அம்மா நானும் வரேம்மா. அடிச்சுப்பிட வேண்டாம், இங்கே இருந்துரு அப்படின்ட்டு அவங்க அம்மா ஜங்குக்கு நல்லா திட்டிட்டு கிளம்புறாங்க வெளியே. அம்மா இங்கே டம்ளரில் பால் வச்சுருக்கேன், அதை எடுத்துகிட்டு போ. இப்போ அவங்க அம்மா அப்படியே பேசிகிட்டே வெளியே வராங்க. பார்த்தா அவங்க அத்தை அதில் என்னத்தையும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அண்ணி என்ன நீ இது? அதுவா, அதுக்கு தான் அதுக்கு எதுக்கு அண்ணி? அட சும்மா இருங்க. இந்த டேவியும் ஜங்குக்கையும் பார்த்தா எனக்கு சரிப்பட்ட வர மாதிரி தெரியல. எப்போ பார்த்தாலும் ரெண்டு அடிச்சுக்கிட்டே இருக்குதுங்க. சரி, அவங்களுக்கு மட்டும் போட வேண்டியதானே, எதுக்கு அந்த 2க்கும் போடுறீங்க? அட விடுங்க, போட்டு விடுவோம் 4த்துக்கும். இப்போ அவங்க அம்மா மாத்திரையெல்லாம் போட்டு நல்லா கலக்கிட்டு ஜங்கு கையில் ஒரு டம்ளர், அவங்க அண்ணன் கையில் ஒரு டம்ளர் கொடுத்து அனுப்பி விட்டாங்க. ஜங்குக்கு இப்போ அப்படியே அந்த கிளாஸை தூக்கிட்டு மேலே போகிறாரு. ஜேசன் வந்து கீழே உள்ள ரூமு, ஜங்குக்கு வந்து மேலே உள்ள ரூமு. இப்போ எல்லாருமே அந்த வீட்டிலேருந்து எல்லாம் வெளியே போயிட்டாங்க, டோரையும் சாத்திட்டே போயிட்டாங்க. ஜங்குக்கு அந்த கிளாஸை வச்சுட்டே கதவுக்கு வெளியவே நிற்கிறாரு. போகலாமா வேணாமா, போகலாமா வேணாமான்னு. சரி போவோம் அப்படின்ட்டு ஜங்குக்கு தைரியத்தெல்லாம் வர வச்சுட்டு அப்படியே டோர் ஓப்பன் பண்ணுறாரு. இப்போ அப்படியே இந்த கட்டில் உட்காந்துருக்காரு. எதுவும் பேசல, எதுவும் பண்ணல, ஜங்குக்காக தான் பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே பொறுமையாக வந்து இந்த கிளாஸ் அப்படியே இந்த டேபிள் மேலே வைக்கிறாரு. இந்த பாலை குடிக்க சொன்னாங்க. சரி நான் குடிச்சுக்கிறேங்க, நீ உட்காரு. ஜங்குக்கு பக்கத்தில் உட்கார்றாரு பயந்துக்கிட்டே. இப்போ அப்படியே பொறுமையாக ஜங்கு கையை பிடிக்கிறாரு. ஜங்கு கையெல்லாம் அப்படியே ஒத்துறது. அப்படியே இருக்கிற எவ்வளோ நடுங்கிற இது ஒன்றும் இல்லை, பயப்படாத, நான் எதுவும் பண்ண மாட்டேன். நிஜமா தான்டா, எதுவும் பண்ண மாட்டேன். அவன் பர்மிஷன் இல்லாமல் உன்னை தொட மாட்டேன், போதுமா? சரி, நீ பால் குடிக்கல?
எனக்கு வேணாம் சரின்ட்டு டயாங்க அந்த ஃபுல் கிளாஸும் குடிச்சிடுறாரு. இப்போ ஜங்குக்கும் டயாங்கு கூட பொறுமையாக படுத்துருக்காங்க. பேசலை, எதுவுமே பண்ணல. இவர் ஒரு பக்கம் அவர் ஒரு பக்கம் திரும்பி கொடுத்துருக்காரு. இப்போ அப்படியே கொஞ்சம் நேரம் கழித்து ஜங்குக்கு அப்படியே பக்கம் திரும்பி படுக்கிறாரு. என்ன பண்ணுறான்னு பார்க்கறதுக்காண்டி திரும்பி இருப்பார். ஆல்ரெடி ஜங்குக்கே தான் பார்த்துட்டு படுத்துருக்காரு. என்ன நீ தூங்கலையா? ஏன் என்னாச்சும்? ஏன் உன் கண்ணு ஒரு மாதிரி இருக்குது? ஒருத்தன் கண்ணே பார்க்குறானே. அடே கொஞ்சம் கீழே குடிஞ்சு பாருடா. என்னாச்சுட்டே? என்னாச்சு? காய்ச்சல் ஏதாவது அடிக்குதா அப்படின்ட்டு ஜங்குக்கு கையை வச்சு சும்மா இல்லை டேவோட கழுத்தை வேற தொட்டு பார்க்குறாரு. என்ன உனக்கு இப்படிவே இருக்குது? ஆனால் ஏன் உனக்கு இப்படி இருக்குது? ஹீட்டாக வேற இருக்குது. அது ஒன்றும் இல்லை. இப்போ ஜங்குக்கு அப்படியே டயம் ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணுறாரு. ஸ்கேன் பண்ணிவிட்டு கண்ணாக இருக்குது அப்படியே கீழே போகுது. அது ஒன்றும் இல்லை, நீ படுத்து தூங்க, நான் குளிக்க போகிறேன் அப்படின்ட்டு எழுந்துச்சி போக பார்க்குறாரு. ஆனால் ஜங்கு கையை பிடிச்சிட்டாரு. எங்கே போகிற? குளிக்க போகிறேன்டா. எதுக்கு? நீ என்ன விளையாடுறியா? நான் அப்படியே இங்கே இருந்தேன்னு வச்சுக்கோயேன், உன்னை தான் பண்ணிடுவேன் என்னைய மாரி. நான் குளிக்க போகிறேன் எனக்கு. ஆனால் ஜங்கு விடலை. ஏன் போகிறேன்னு கேட்டுக்கிட்டே இருக்காரு. கேட்க முடியலடா ஒரு கட்டத்துக்கு மேலன்ட்டு. இப்போ அப்படியே திரும்பி ஜங்கு பெட்டில் போட்டு அப்படியே இப்போ கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. இங்கே பாரு, சும்மா இருக்கான நீ தான் ஏன் போகிறேன்னு கேட்டு போட்டு சொல்லுத்த. நீ தான் அதுக்கு வந்து சொல்லணும். ஆனால் கிடையாது வந்துட்டு அடுத்த ப்ராசஸ்க்கு அப்படியே போகிறாரு. இப்போ மேலே ஜங்குக்கு மேலே ட்ரெஸ்ஸே இல்லை, ஃபுல்லாக நேக்கடாக தான் இருக்காங்க. இப்போ ஜங்கோட செஸ்ட்டோட நிப்பில் பிடிச்சி அப்படியே சப்பன்னு இழுக்கிறாரு. வலிக்குது. வலிச்சா பொறுத்துக்கும். இப்போ அப்படியே 2 நிமிஷம் மாற்றி அப்படியே சப்பன்னு இழுக்கிறாரு. அப்படியே அது ரெட்டிஷாக இருக்குது. ஜங்குக்கு அது அப்படியே ப்ளஷராக இருக்குது. இப்போ அப்படியே ஜங்கு கூட நாவலில் போய் அப்படியே ஒரு நாக்கு விட்டு அப்படியே ரோல் பண்ணுறாரு. ஜங்குக்கு அப்படி ப்ளஷராக இருக்குது. இப்போ அப்படியே கீழே போகிறாரு. கீழே போய் அப்படியே ஜங்கு கூட தலைஸ்லாம் அப்படியே கிஸ் பண்ணி பண்ணுறாரு அங்கே. இப்போ அப்படியே ஜங்கு கூட ஹோலில் கிஸ் பண்ணி பண்ணி அவருக்கு என்னென்ன தோணுதோ அத்தனைத்தையும் பண்ணுறாரு. ஜங்குக்கால முடியலைங்க. அவருக்கு என்ன நடக்குதுன்னு அவருக்கே தெரியல. ஆனால் டேவை எல்லாத்துக்குமே அலோவ் பண்ணுறாரு. இப்போ அப்படியே ஃபைனலாக ஜங்குக்கு அப்படியே என்ட்ரு பண்ணுறாரு. ஆனால் அது போல் என்னடா போக மாட்டுது, வலிக்குது, இரு வரேன் அப்படின்ட்டு டேப் அப்படியே அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் கிட்ட ஒரு ஆயில் மாதிரி இருக்குது, அதை அப்படியே எடுத்து அப்படியே அப்ளை பண்ணுறாரு. அப்ளை பண்ணிட்டு இப்போ அப்படியே இன்சர்ட் பண்ணுறாரு. போயிருக்கு உள்ள. ரொம்ப வலிக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. இப்போ அப்படியே ஜங்கோட ஹிப்பை பிடிச்சி அப்படியே இழுக்கிறாரு கிட்ட. இன்னும் அது அப்படியே உள்ளே போகுது. இப்போ அப்படியே தேர்ஸ் பண்ண ஆரம்பிக்காரு. ஃபாஸ்ட்டாக பண்ணுறாரு, ஸ்லோவாகவே இல்லை, ஃபாஸ்ட்டாக தான் போகுது. ஜங்கோட கதறாரு. ஆனால் அது எதுவுமே அதில் விழுகலை. அப்படியே ஃபாஸ்ட்டாக தேர்ஸ் பண்ணுறாரு. டேப் அவரோட கண்ட்ரோலில் இல்லை. இப்போ அப்படியே இன்சர்ட் பொசிஷன்ட்டு எடுத்துகிட்டு ஜங்குக்கு அப்படியே திருப்பி போடுறாரு. திருப்பி போட்டு இப்போ அப்படியே அந்த பொசிஷனில் பண்ணுறாரு. ஜங்குக்கு ஐயோ முடியலடா, விட்டுறடான்ற மாதிரி கதறாரு. ஆனால் விடலையே. அந்த ரூம் ஃபுல்லாக மார்னிங் சவுண்டு தான் எக்காவாக அடிச்சுக்கிட்டு இருக்கு. அது வேறு டயாங்க்குங்க அப்படியே மூடு ஏறுது. இவங்க வேறு டேப்லெட் போட்டது எல்லாம் சேர்ந்து அவரை என்னமோ பண்ணுது. அன்றைக்கி நைட்டு ஜங்குக்கால டேங்கை கண்ட்ரோலே பண்ண முடியல. இப்போ அப்படியே ஜங்குக்கு அப்படியே தூக்குறாரு. எங்கடா தூக்கிட்டு போகிறேன், அமைதியாரு. தூக்கிட்டு போய் இப்போ அப்படியே இந்த பாத் டப்பில் போடுறாரு. அதில் ஃபுல்லாக அப்படியே ஹாட் வாட்டரால் நிரம்பி இருக்குது. அங்கேயே ரோஸ் பெட்டலால் என்னமோ பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே என்னடா பண்ணுற? அப்படியே ஜங்குக்கை உள்ளே போட்டுட்டு அப்படியே அப்படியே மேலே ஹோவர் ஆகுறாரு.
ரைட். இப்போ அப்படியே அந்த பொசிஷனில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டேக் அந்த ஹாட் வாட்டரில் பண்ணுறது டேக் அவ்வளோ அப்படி ப்ளஷராக இருக்குது. இப்போ அப்படியே ஃபாஸ்ட்டாக தர்ஸ் பண்ணுறாரு. ரொம்ப வலிக்குதா? ஜங்குக்கு மண்டையை மட்டும் ஆட்டுறாரு. சாரி, என்னால் முடியல, என்னன்னு தெரியல, பட் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே கிஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. எம்புட்டு இருக்குது ஆசை உன் மேல, அத காட்ட போறேன். அம்பிட்டு அழகையும் நீங்க தாலாட்ட கொடியேத்த வார, உள்ளத்தை கொடுத்தவ ஏங்கும் போது உம்முன்னு இருக்கிறியே. செல்லத்தை இடத்துக்கு கேட்க வேணாம், அம்மம்மா சத்துரியே. கொட்டி கவுக்குற ஆளையே இந்த ஆடி. இப்போ மார்னிங் ஆயிடுச்சு. மார்னிங் டே தான் ஃபஸ்ட்டு இருந்திருக்கிறாரு. டைம் எத்தனை? 10:30. இன்னும் யார் வந்து தட்டாமல் இருக்காங்க? இப்போ டிவி எழுந்திரிச்சு அப்படியே பெட்டில் சாஞ்ச மாதிரி உட்காந்துருக்காரு. என்னது ஏதோ ஒரு மாதிரியா இருக்குது அப்படி சொல்லிட்டு எப்படி கீழே குனிஞ்சு பார்க்காரு. பார்த்தா ட்ரெஸ்ஸு எதுவுமே இல்லை. என்னடா அது, எந்த ட்ரெஸ்ஸுமே இல்லை. நைட் அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி இப்போ அப்படியே யோசித்து பார்க்குறாரு. எல்லாம் வந்துடுச்சு மைண்டுக்கு. போச்சு, எல்லாம் போச்சு. ஆனாலும் ஏன் என்னால் என்னை கண்ட்ரோல் பண்ண முடியல? கண்டிப்பாக அது எங்கள் அம்மாவோட வேலையாக தான் இருக்கும். இரு உன்னை வந்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டேவ் வந்துச்சு. இப்போ அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறாரு. ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து வெளியே பார்க்குறாரு. இன்னும் ஸ்டில் ஜங்குக்கு எந்திரிச்ச பாடு இல்லை. நைட்டு அவனை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோமோ? டேக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. சரி எது நடந்தாலும் பார்த்துப்போம் அப்படின்ட்டு இப்போ அப்படியே கீழே போகிறாரு. டே வாப்பா, காஃபி தரவா? போடுங்க அத்தை. அம்மா எங்க? அம்மாவா? அம்மா கார்டன் சைடு போயிருந்தாங்க. சரி அத்தை. இப்போ டேவும் கார்டன் சைடு போகிறாரு. போனால் அவங்க அம்மா தான் அங்கே என்னமோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அம்மா என்னடா 10:30 ஆயிடுச்சு, இப்போ தான் ஏஞ்சி வரேன். இங்கே வா. என்னடா நேற்று நைட்டு என்ன பண்ண? நான் என்னடா பண்ணேன்? நான் இங்கே இல்லையே. அது எனக்கு தெரியுது. பாலில் என்னத்தை கலந்த? நான் ஒன்றும் கலக்கலையே. உண்மையை சொல்லு. அது சொல்லு. அது டேப்லெட் போட்டேன். எத்தனை போட்ட? 4. உனக்கு யார் சொன்ன போது இதெல்லாம்? அது என் ஃப்ரெண்டு சொன்னா. என்னடா உனக்கு தெரியுமாம்மா அந்த டேப்லெட்லாம் எப்படி இருக்கும்னு? தெரியும்டா. சரி ஒன்று போட வேண்டியதானே, எதுக்கு 4 போட்டு வச்ச? அது எத்தனை போடணும்னு தெரிலடா, அதெல்லாம் 4 போட்டேன். எனக்கு மட்டும் தான் போட்டியா? இல்லை அவங்களுக்கும் தான். அவங்களுக்கு எத்தனை போட்ட? 2. அப்புறம் எதுக்கு எனக்கு மட்டும் 4 போட்ட? இல்லைடா நீங்கள் அடிக்கடி சண்டை போட்டுகிட்டே இருப்பீங்கள, அதான் 4. அம்மா நீ தெரிஞ்சு பண்ணுறியா தெரியாமல் பண்ணுறியாம்மா? ஏன்டா உன்கிட்ட சொல்லக்கூட முடியல என்னால். ஏன்டா என்னாச்சு? எப்போ பார்த்தாலும் அவனை தானே தூக்கி வச்சு கொஞ்சுறேன். அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான்னு உனக்கு தெரியாதா? இதுன்னு வரும்போது மட்டும் என்னைய பற்றி மட்டும் யோசிக்கிறேன், ஏன் அவனை பற்றி யோசிக்கிற நீ? ஏன்டா என்னாச்சு? ஒன்று வாயை மூடிட்டு போயிரு, நீ என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு டேவ் அவங்க அம்மாட்ட கோச்சிட்டு அப்படியே போயிடுறாரு உள்ள. அப்படியே டேவ் அப்படியே ரூமுக்கு போகிறாரு. காஃபி கூட வாங்கலை கீழே, அப்படியே ரூமுக்கு தான் மேலே ஏறி போகிறாரு. ரூமில் போய் பார்த்தா ஸ்டில் ஜங்குக்கு எதிர்க்கவே இல்லை. அவரும் வெயிட் பண்ணி பார்க்குறாரு. மணி 12:30 கிட்ட ஆயிடுச்சு. சரி இதுக்கு மேலே தூங்க விட வேணாம்னு சொல்லிட்டு இப்போ அவரே போய் எழுப்புறாரு. ஜங்குக் இப்போ அப்படியே ஜங்குக்கும் ஐஸ் ஓப்பன் பண்ணுறாரு. என்ன மணி 12:30 ஆயிடுச்சுடா, எந்திரி சாப்பிடணும்ல. எனக்கு வேணாம். ஏன் என் மேலே கோவமா? இல்லையா உன் மேலே அது கோவம்?
இல்லைடா, நேற்று அப்படி நான் பண்ணியிருக்கக்கூடாது. சாரி ஜங்கு. விட்டுட்டே, இது நீ ஏன் பண்ணலன்னு தெரியும். எப்படி? நான் பிறந்ததுலேருந்து உன் கூடயே தான் இருக்கேன். அவனை பற்றி தெரியாதா? உங்கள் அம்மா எங்கள் அம்மாவும் தான் சேர்ந்து ஏதாவது வேலை பார்த்துருப்பாங்க. சாரிடா. இங்கே வா. ஏன் இங்கே வா. எப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே டேவா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. இதில் உன் மேலே எந்த தப்பும் இல்லை, சரியா? ஃபீல் பண்ணாங்க. டேவும் டைட்டாக ஜங்கு ஹக் பண்ணுறாரு. டே இவ்வளோ டைட்டாக பிடிக்காதடா, வலிக்குதுடா. சாரி. சரி வா, அவனை ஃப்ரெஷ்ஷப் ஆக்கி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே இப்போ தூக்கிட்டு போகிறாரு. அப்படியே பெட்ஷீட்டாவது பொத்தி எடுத்துகிட்டு போடா. அதான் நேற்று நைட்டே எல்லாம் பார்த்துட்டேன். வா. இப்போ டேப்லேயே ஜங்குக்கை ரெஸ்ட் ரூமும் தூக்கிட்டு போகிறாரு. அங்கே போனால் ஜங்குக்கு நேற்று நைட்டே நடந்தது எல்லாம் ஃப்ளாஷ் ஆகுது. இப்போ டேவும் அந்த பாத்ரூமில் ஹாட் வாட்டர் வச்சு ஜங்குக்கில் குளிக்கலாம் வச்சு இப்போ அப்படியே தூக்கிட்டு வர்றாரு வெளியே. ஜங்குக்கு அவரே ட்ரெஸ்லாம் பண்ணி விட்டுட்டு அப்படியே பெட்லேயே போய் உட்கார வச்சிட்டாரு. ஏன் கீழே கூட்டிகிட்டு போகலையா? கீழே நான் இங்கே நான் சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன். இப்போ டேவும் கீழே போய் யார்கிட்டையும் கேட்கலாம் இல்லை, அவரே பிளேட்டில் வச்சு அவரே எடுத்துகிட்டு போயிட்டாரு. ஜங்குக்கு அம்மாவும் டேமாவும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. பாமான்னு பார்த்துட்ருக்காங்க. ஏன் நீ ரொம்ப கோவமாக இருக்கானோ? ஆமாம், ரொம்ப கோவமாக இருக்கான். இப்போ டேவும் சாப்பாடு எடுத்துகிட்டு அப்படியே ரூமுக்கு போயிட்டாரு. இந்தா அக்காட்டு. எதுக்கு? சாப்பாடு நானே சாப்பிட்டுக்கிறேன். காட்டுறார். ஜங்குக்கும் காட்டுறாரு. டேவும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஜங்கு கூட்டிக்கிட்டு இருக்காரு. ஜங்குக்கு நல்லா மூச்சுக்குன்னு சாப்பிட்டுட்டு இருக்காரு. நீ சாப்பிட்டியா? ஏன்? அதுவா, கொஞ்ச நேரம் முன்னாடி தான் காஃபி குடித்தேன், நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டுக்கிறேன். சரி. நீ என்கிட்ட சாப்பிட்டியான்லாம் கேட்க மாட்டியா? என்ன புதுசாக கேட்குற? நீ என்ன எனக்கு ஊட்டி விட்டது இல்லை, புதுசாக ஊட்டி விட்ற? நான் உனக்கு ஊட்டி விட்டதே இல்லை. அது எப்பயாவது ஊட்டி விடுவேன். சரி, பேசுனது போதும், சாப்பிடு. இப்போ சாப்பிட்டுலாம் முடிச்சாச்சு ஜங்குக்கு. சரி நீ இரு, நான் வர்றேன். இப்போ டேயும் அப்படி கீழே போய் சிங்கில் போய் இந்த பிளேட்லாம் போட்டுட்டு அடுப்பில் என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. அங்கே டைனிங் டேபிளில் தான் மொத்த ஃபேமிலியுமே உட்காந்துருக்கு. லஞ்ச் டைமில் அதனால் எல்லோரும் சாப்பிட உட்காந்துருக்காங்க. ஏண்டி என்னங்க உன் பையன் என்னடி பண்ணுறான்? அவன் பொண்டாட்டியை பார்த்துட்டு இருக்கான். உங்களுக்கு என்ன? வாயை மூடிட்டு சாப்பிடுங்க. என் மருமகளுக்கு என்னாச்சு? ஒன்றும் ஆகலை, வாயை மூடிட்டு சாப்பிடுங்க. இப்போ டேவும் கீழேருந்து பாத்திரத்தில் சுடுதண்ணி வச்சு மேலே துணியெல்லாம் வச்சு நம்ம எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. என்னடி அதை எடுத்துகிட்டு போகிறான்? ஐயோ, வாயை மூடி சாப்பிடியா? சும்மா ஈனோ வாயை மூடு. அவங்க அப்பா அப்படியே வாயை மூடிடுறாரு. இப்போ டேவும் அந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் உள்ளே போகிறாரு. என்ன டே அது? அதுவா, உனக்கு உத்தரம் கொடுக்க. எதுக்கு? இடுப்பு வலிக்கலடா, அதுக்கு தான். சரிங்க வைய, நான் வச்சுக்கிறேன். நீ கூப்பிட்றபடி நானே வச்சுக்கிறேன். எதுக்கு? நானே படே நான் வச்சு விட்றேன். ஜங்குக்கு இப்போ அப்படியே கூப்பிட்றப்படுத்திக்கிறாரு. டே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வைக்கிறாரு. ஜங்குக்கு அவ்வளோ பெயின் ரிலீஃபாக இருக்குது. டே போதுமா? சரி. டே ஊதப்பா எடுத்துகிட்டு அப்படியே தொடச்சி விட்டுறாரு. சரி, சாப்பிட்டியா? இல்லை. இவ்வளோ நேரம் சாப்பிடாம இருக்க, போய் சாப்பிடு போ. சரி, நாங்கள் இருக்கேன், நீ போய் சாப்பிட்டு வா. சரின்ட்டு ஜங்குக்கு பெட்ஷீட்லாம் போற்றி விட்டுட்டு அவர் அப்படி கீழே போயிடுறாரு. இப்போ கீழே போய் உட்காந்து அவசரமாக சாப்பிட்றாரு. எதுக்குடா அவ்வளோ வேகமாக சாப்பிட்ற? ஜங்குக்கு அங்கே தனியாக இருக்கான். மொத்த குடும்பத்துக்கும் ஷாக்கு. ஒரே நாள் இப்படி மாறாதீங்கடான்ற மாதிரி இருக்குது. என்னட்டே, என்னை மறந்துட்டியா? டார்லிங், மறக்கல டார்லிங். ஆனால் இப்போதைக்கு எனக்கு வேறு வேலை இருக்குல்ல, ஆனால் நீ தாத்தா கூட இரு, நான் போயிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு வேகமாக சாப்பிட்டு அப்படியே ஓடிடுறாரு. ஜங்கு அவங்க தூங்கிட்டுலாம் மாட்டார், சும்மா தான் படுத்துருப்பாரு. அதுக்குள்ளே டயர்ன்ட்டார். என்ன அதுக்குள்ளே வந்துட்டா? சாப்பிட்டேன் அதுக்குள்ளேயுமா? இப்போ ஜங்கு படுத்தானே இருக்கார். அப்படியே வந்து ஜங்கு கால்கிட்ட உட்காந்து ஜங்கு காலை படித்து அப்படியே அமுக்க ஆரம்பிச்சிடுறாரு. என்ன பண்ணுற? இரு, நான் அமுக்கிடுறேன், நீ எப்படி தூங்கு. வேணாம், இருக்கட்டும், தூங்கு.
இத்தனை நாள் நீ இதெல்லாம் பண்ணதே இல்லை எனக்கு. அப்போ உனக்கும் எனக்கும் மேரேஜ் ஆகலை. இப்போ தான் ஆயிடுச்சுல்ல, அதான். ஓ, நேற்று நைட்டு நடந்தது தான் எனக்கு ஞாபகம் இல்லை தான். ஆனால் நான் என்னென்ன சொன்னேன் பேசுனேன்றதும் எனக்கு ஞாபகம் இருக்குது. அதனால அதை நீ மறந்துடாத. நான் சொன்ன எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறேன் புருஷா, வச்சுக்கிறேன். அப்படியே ஜங்குக் பேசிட்டு அப்படியே தூங்கிடுறாரு. அப்படியே கால் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டே ஜங்குக் தூங்குறதே பார்த்துட்ருக்காரு. என் உயிரினை வதைத்திடும் அழகினி, என் இதயத்தில் அமர்ந்திடும் அரசினி, என் உடலினில் நதியாயோடும் முதிரம் நீ அடி. உன் சிரிப்பினில் கவிதைகள் கலங்குதே, உன் மொழிகளில் இசைகளும் தோற்குதே, உன் இருவிழி மின்னல் ஏந்தா வானம் ஏகுதே. உனக்குள் எந்த காதல் காண்கிறேன், வெளியில் சொல்ல வார்த்தைகள் தேவையா, இருந்தும் உன் இதழ்கள் அந்த வார்த்தையை சொல்லுமா. ஜங்குக் தூங்குறதேட்டு அவ்வளோ ரசித்து பார்த்துட்ருக்காரு. இப்போ மணி ஒரு 5 அந்த மாதிரி ஆகுது. ஜங்குக் இப்போ தான் எந்திரிக்கிறாரு. ஸ்டில் ஜங்குக்கோட காலை பிடிச்சி விட்டுட்டே தான் இருக்காரு. இவ்வளோ நேரமே பிடிச்சிட்டுட்டே இருக்கா? எந்திச்சிட்டியா? நீ நல்லா தூங்கிட்டு இருந்த, சரி அதான் பிடிச்சி விட்டேன். சரி நான் தூங்கினோன்னே விட்டுருக்க வேண்டியதானே? இல்லை, நீ நல்லா தூங்கிட்டு இருந்த, சரி அதான் அமுக்கி விட்டுட்டே இருந்தேன். ஜங்குக்கு ஒரு மாதிரி ஆகுது. டக்குன்னு கிட்ட வந்து டேவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. என்ன அவ்வளோ பிடிக்குமா உனக்கு? சின்ன வயசுலேருந்தே உனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் நீ என்கிட்ட அதை காமிச்சதே இல்லையே. எப்போயும் என்கிட்ட சண்டை கட்டிட்டு தானே இருப்ப. அது எப்போவுமே உன் அட்டென்ஷன் என்கிட்டே இருக்குன்றதுக்காக எப்போதாலும் சண்டை போட்டுகிட்டே இருப்பேன். ஆனால் நீ ஸ்கூல் போகும்போதாக இருக்கட்டும், காலேஜ் போகும்போதாக இருக்கட்டும், உன் பின்னாடியே தான் ஃபாலோ பண்ணிட்டு வருவேன். நீ பண்ணுற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்த கூட அவ்வளோ ரசித்து பார்ப்பேன் தெரியுமா. நீ எங்கே போனாலும் நான் பின்னாடியே தான் வருவேன், உன்னை தனியாக விட்டதே இல்லை. ஜங்குக்கும் யோசித்து பார்க்குறாரு. ஆமாம்ல, எங்கே போனாலும் எனக்கு கூட எதாவது வெளியே போக வேண்டியதாக இருக்குது. வெளியே போனாலும் ஒன்றா கூட்டிகிட்டு போவான், எங்கேனாலும் ஒன்றா கூட்டிகிட்டு போகிறான். இப்போ அப்படியே ஜங்குக் திங்க் பண்ணுறாரு, நம்ம லைஃப்பில் எல்லா பாட்டிலும் இவன் தான் இருக்கான். ஜங்குக் அப்படியே டேவை கட்டி பிடிச்ச மாதிரியே உட்காந்துருக்காரு. டபுள் சைட் லெஃப்ட் போட்ட மாதிரியே ரொம்ப நேரமாக அப்படியே தான் கட்டி பிடிச்சிட்ருக்காரு. ஏன் உனக்கு இந்த பொசிஷன் ட்ரை பண்ணணுமா? போடா பொறுக்கி, நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணலான்னு. ஏன்டா எப்போ பார்த்தாலும் இப்படியே தான் பேசுவியா? ஆமாம், உங்ககிட்டனா இப்படி தான் பேச தோணுது. அப்போ நீ இத்தனை நாள் என்கிட்ட இப்படி தான் பேசிகிட்டு இருந்திருக்கியா? டபுள் மீனிங்லேயே. ஆமாம், மாற மாட்டேங்குது. அது புரியல, நான் என்ன பண்ணேன்? பொறுக்கி. சரி, நான் கீழே போனோம். கீழே எதுக்கு? போர் அடிக்குது மேலே. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே தூக்கிட்டு போய் சோஃபாவில் உட்கார வச்சிடுறாரு. சரி, உனக்கு எதாவது வேணுமா? எனக்கு பனானா மில்க் ஷேக். சரி இரு, போட்டு எடுத்துகிட்டு வரேன்ட்டு டேவும் கிச்சனுக்குள்ளே போயிடுறாரு. இப்போ அர்ஜுன் தான் அப்படியே ஹாலுக்கு வர்றாரு. ஜங்குக் வந்துட்டியா? வாங்க மாம்ஸ், மேட்ச் பண்ணலாமா? ஓகே. இப்போ ஜங்குக்கும் அர்ஜுனும் அப்படியே வீடியோ கேம் விளையாட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ மில்க் ஷேக் போட்டுட்டு வந்து பார்க்குறது, ரெண்டும் உட்காந்து விளையாண்டுட்டுருக்கு. டேக்கு செம்ம கடுப்பாகுது. எப்போ பார்த்தாலும் இவன் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கானேன்னு. என்னடா? அதான் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, போய் அவன் கூட சேர்ந்து விளையாட வேண்டியது என்னடா? நாங்கள் தானடா எப்போவுமே விளையாண்டுருப்போம். வயிறு இப்போ எப்படி இருக்கிற ஜங்குக்கு நடுவில் உட்காந்துருக்காரு. அந்த பக்கம் அர்ஜுன், இந்த பக்கம் கையில் ஜூஸ் வச்சுருக்காரு. அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஜங்குக்கு அப்படியே குடிக்க வச்சுக்கிட்டு இருக்காரு. பிகாஸ் ஜங்கு கை வந்து பிஸியாக இருக்குல்ல கேமில். அண்ணனுக்கு கொஞ்சம் கை இருக்குல்ல, எஞ்சி போய் போடு. சரி, கேட்டது ஏன் தப்பு தான், நான் வாயை மூடிக்கிறேன் அப்படின்ட்டு அவரும் வாயை மூடிக்கிறாரு. ஸோ அப்படியே தான் இந்த 1 மந்த் போகுது. க்யூட்டாக ரொமான்ஸ் போகும். அப்பப்போ டேவும் ஜங்குக்கும் வெளியே போகிறது அடிக்கடி இதே வேலையாக தான் இருப்பாங்க. எந்த அளவுக்கு சண்டை போட்டுட்டு இருந்தாங்களோ இப்போ அந்த அளவுக்கு லவ்லியான கப்பலாக மாறிடுறாங்க. இப்போ டேவும் ஒர்க்குக்கெலாம் போக ஆரம்பிச்சிட்டாரு. அவங்க
அப்பாவோட கம்பெனிலே எப்படியே ஒர்க் போக ஆரம்பிச்சிட்டாரு. பட் இது வரைக்கும் அவங்க 2 பேத்துக்குள்ள ஃபிசிக்கல் டச் நடந்ததே இல்லை, அன்றைக்கி ஒன் டேவை தவிர. இப்போ ஒன் டே நைட்டு தான் எல்லோரும் டைனிங் டேபிள் உட்காந்து அப்படியே டின்னர் சாப்பிட்டுட்ருக்காங்க. இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே ஜங்குக் அப்படியே குடுன்னு கிச்சன் பக்கம் ஓடுறாரு. டே எதுக்கு நான் ஓடுறான் தெரிலம்மா அப்படின்னு சொல்லிட்டு டேவை எழுந்துச்சி அப்படியே பின்னாடி ஓடுறாரு. ஜங்குக்கு போய் வாமிட் தான் எடுத்துகிட்டு இருக்காரு. டே பின்னாடி வந்து அவரோட ஹெட்டை பிடிச்சிட்ருக்காரு. இப்போ ஒரு வழியாக எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே சோர்வாத்து டைனிங் டேபிள் உட்கார்றாரு. ஜங்குக்கு என்னப்பா ஆச்சு தெரிலத்த. டே அவனுக்கு எதாவது வாங்கி கொடுத்தியாரா? அம்மா நான் ஒன்றுமே வாங்கி கொடுக்கலம்மா. இப்போ பாட்டி தான் பொறுமையாக இருந்துச்சு ஜங்கு கிட்ட வருது. என்ன பாட்டி என்ன இரு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அப்படியே கையை பிடிச்சி என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கு. என்ன பண்ணுது இந்த கிளவின்ற மாதிரியே பார்த்துட்டு இருக்காரு ஜங்குக்கு. ஐயோ என் செல்லமே என்ன பாட்டிக்கு நீ தாண்டா பாட்டிக்கு சந்தோஷமான செய்தி சொல்லியிருக்க. நானா? ஆமாம். அத்தை என்னத்தாச்சு? அம்மா என்னாச்சு? ஆமாம் ஜங்குக்கு முழுகாமல் இருக்கான். ஆ ஆமாம் ஜங்குக்கு முழுங்கலையா? என்னத்தடா முழுங்காமல் வச்சுருக்க? பைத்தியக்காரா, அவன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொன்னேன்டா. ஓ அதுவா? என்னது? டேவும் ஜங்குக்கும் சாக்கில் உட்காந்துருக்காங்க ஃபேமிலி மெம்பர்ஸை தவிர. ஜங்குக்கு அப்படியே திரும்பி டேவை ஒரு டெத்து கிளார் விடுறாரு. சாரி எனக்கு தெரியாது, ஒரு தடவை தானடா பண்ணேன், அதுக்குள்ளேயே வாடா. சாரி பை மிஸ்டேக் ஒன்னாங்கட்டி. இப்போ டேக்கும் ஜங்குக்கும் ஒரு அழகான கியூட்டான ஒரு பையன் பிறந்திருப்பான். இப்போ அந்த பையனுக்கு 3 வயசு ஆகுது. ஜங்குக்கு தான் அந்த பையன் பின்னாடி ஓட்டிக்கிட்டு இருக்காரு. நில்லுடா, கிம் நில்லுடா. போ. அப்படியே அவங்க அப்பனை மாதிரியே பண்ணாத. எதுக்குடா என் கழுத்தில் கடிச்சு வச்ச? அந்த பக்கம் அப்பா கடிச்சு வச்சாதுல, அந்த பக்கம் நான் கடிச்சு வச்சேன். ஒழுங்கு முறையதை நில்லு. ஓ நான் உன்ட்ட வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் இப்போ எப்படியாவது பாட்டி ரூமுக்குள்ளே ஓடிடுறான். ஜங்குக்கு அங்கே போகலான்னு பார்க்குறாரு. அதுக்குள்ளே ஜங்குக்கு யாரும் தூக்கி போட்டு போகிறாங்க. விட்றா. அவன் தான் அங்கே ரூமுக்கு போயிட்டான்ல, நம்ம ரூமுக்கு. நீ தூக்கிட்டு போய் என்ன பண்ண தெரியும்? நீ விட்டுட்டா. வா பேபி, நம்மளுக்கு அடுத்த வேலை இருக்குல்ல. அடுத்து உனக்கு என்னடா வேலை இருக்குது? அடுத்து ஒரு ப்ராடக்ட் நான் ரிலீஸ் பண்ணுவோம்ல, வா நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே தோளில் தூக்கி போட்டு போய்கிட்டு இருக்காரு. ஐயோன்னு இருக்கு ஜங்குக்கு. ஓகேடா, இதோட இந்த ஒன் ஷாட்டை இங்கே முடிச்சுக்கிறேன் எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். டடா, பாய் பாய்.